அதாவது அந்த 2000 சில்லற கோடி இதை வச்சு தான் வந்து தமிழகத்தில் கல்வித்துறை இயங்குகின்றதா? கல்வித்துறையோட பட்ஜெட் என்னன்னு தெரியுமா? அதில் இந்த 2000 கோடி அப்படின்றது ஒரு சிறிய அமௌண்ட்டு. ஏன் இதை பற்றியே சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. இல்லை ஒருவேளை கல்வித்துறை முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் கொடுக்குற நிதியில் தான் இயங்குதா? தமிழக பட்ஜெட்டில் தமிழக அரசாங்கம் எதுவுமே ஒதுக்கலையா? ஏன் இந்த ஃபுல் ஃபிகரை யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க? 2000 கோடி அப்படின்றது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கீமுக்காக. ஒட்டுமொத்தமாக தமிழக பட்ஜெட்டில் கல்விக்கு ஒதுக்கின்ற தொகை எவ்வளோ? அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கல்விக்கு கொடுக்கின்ற நிதி எவ்வளோ? இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து ஒரு சென்சேஷனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு நிதி தரவில்லை அப்படின்னு. எங்க இந்த 2000 கோடி அப்படின்றது அந்த ஸ்கூலுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கே பத்தாது. அப்புறம் அந்த ஆசிரியர்கள் சம்பளம்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அந்த கட்டணம், மெயின்டெனன்ஸு, இந்த புத்தகங்கள், இதெல்லாம் எவ்வளோ இருக்குது? அதெல்லாம் எத்தனை ஆயிரம் கோடி? நீங்கள் வெறும் இந்த 2000 கோடிக்கு நீங்கள் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் எவ்வளோ ஒதுக்குறீங்க அதை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் தான் தமிழக அரசு கல்விக்கு ஒதுக்குகிறது அப்படியாவது சொல்லிட்டு போங்க. எங்கேயோ உதைக்குது அப்படின்னு புரியுது இல்லை. இது வந்து அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அதை ஏற்றுக்கலை. இது வரட்டும், மத்திய அரசு தரப்பில் சொல்லுவாங்க இது வந்து இன்னென்ன பர்டிகுலர் ஸ்கீமுக்காக இதை ஏற்றுக்கினா அதை பண்ண போகிறோம், அதை பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எதுக்கு காசு கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து மத்திய அமைச்சர்கள் சொல்லிட்டு இருக்கிறது. இது பின்னடைவு அப்படின்றத விட இது தேவையில்லாமல் இவங்க இதை பெருசாக்குறாங்க, அதனால தான் இந்த பின்னடைவுன்னு நான் சொல்லுவேன். அப்படியே விட்டுட்டு சரி ரைட்டு இவங்க கொடுக்கல அப்படின்றதோட நிறுத்திருக்கலாம். இதை ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி பண்ணும்போது அப்போ இந்த மாதிரி கேள்விகள்லாம் பின்னாடி வருது இல்லை. மொத்தமாக எவ்வளோ நிதி ஒதுக்குறீங்க? அப்போ எல்லாமே அவங்க கொடுத்து தான் நீங்கள் வந்து கல்வி நடத்துறீங்களா? அப்போ நாங்கள் தான் பண்ணுறோன்னு சொல்லாதீங்க. கேள்வி வரதானே செய்யும். அதனால் இது தேவையில்லாத ஒரு ஆணின்னு தான் சொல்லுவேன்.